வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலேசியன் தமிழ் படமா வெளியே இருக்க இல் தக்க சையா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஃபேண்டசி கலந்த த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு கனவு வருது. கனவுல என்ன நடக்குதோ அதெல்லாம் நிஜத்திலயும் நடக்குது. கனவுல இவரோட ஒய்ஃபை இவரே கொலை பண்ண மாதிரி வருது. அப்ப நிஜத்திலேயே நம்ம கொலை பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. உண்மையிலேயே கனவுல நடக்கிறதுலாம் நிஜத்துல நடக்குதா, அந்த கொலை கேஸ்ல இருந்து ஹீரோ தப்பிச்சாரான்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பின்னாடி நடக்க போற ஒரு சீனை முன்கூட்டியே காட்டுறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். பேரு ரம்யா அப்படின்றது. இவங்க ஹஸ்பண்ட் பேரு ராம் அப்படின்றது. ராம் ஒரு ரூம்ல வித்தியாசமா சத்தம் போடுறது உங்களுக்கு தெரியுது. இவங்க பாக்குறதுக்காக போனா அங்க பொருள்லாம் களைச்சு போட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காரு. இத பாக்குற ரம்யாக்கு பயம் வந்துருது. இப்ப கீழே வந்து ரம்யாவும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ராம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. சந்தோஷமா இவங்களோட குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, ரொம்ப இன்டிமேட்டா இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு நாள் நைட்டு ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவரோட கனவுல சில விஷயங்கள் வருது. இப்ப ஹீரோ இருக்காருல, கதவை யாரோ தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி திறக்கிறதுக்காக போறாரு. இவர் கதவை திறந்தோன்னா போலீஸுங்க தான் மொத்தமா வராங்க. இவருமே போலீஸை பார்த்தோன்னா பயந்து ஓடுறாரு. எங்கடா ஓடுற, ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு ஓட பாக்குறியான்ற மாதிரி போலீஸுங்க லாக் பண்ணிடுறாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, நாளா என்னோட ஒய்ஃபை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பொய் சொல்லாதரா, நீ கொலை பண்ணதை பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்துருக்காங்க, நீ மாட்டினன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆளுங்களை செக் பண்ண சொல்லிட்டாரு. தேடி பார்த்ததுல ரத்தக்கரியோட ஒரு துணி கிடைக்குது. சார் கண்டிப்பா கொலை பண்ணிருக்கான்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. சார் சத்தியமா நான் பண்ணலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அப்ப சட்டுன்னு தூக்கத்துல இருந்து இவர் கண்முழிக்கிறாரு. கத்திக்கிட்டே இவர் முழிச்சிருப்பாரு. என்னாச்சுன்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒய்ஃபை கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல நீ படுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவருக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வர மாட்டேங்குது. காலையில கூட கனவை பத்தியே தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு எதுக்காக நம்ம ஒய்ஃபை கொலை பண்ண மாதிரி நமக்கு கனவு வருது, ஒண்ணுமே புரியலையேன்ற மாதிரி அந்த கனவை பத்தி எல்லாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒய்ஃப் இவருக்காக காஃபி டிஃபன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சேன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க, ஹஸ்பண்டே ஒய்ஃபை சாவடிச்சிருக்காரு, எப்படி இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் பேசிட்டு இருக்காங்க. அந்த வழியா வர ராமும் இந்த விஷயத்த காதுல வாங்குறாரு. என்ன கனவுல நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவருக்கு தேவையான எல்லாத்தையும் தந்து இவங்களுமே அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் வாட்டியா வந்திருக்கு போல. எதனால இந்த மாதிரி கெட்ட கனவு வந்தது அப்படின்ற மாதிரி ஆபீஸ்ல இதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு முழுக்க இவருக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. இப்ப அன்னைக்கு நைட்டு ஒய்ஃபு கூட சேர்ந்த மாதிரி இவர் படுத்துட்டு இருக்காரு. இப்ப இவரோட கனவுல வரத நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரம்யா நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. இவரை எழுப்புறதுக்காக வந்திருக்காங்க. சீக்கிரம் எந்திரி ராம் அப்படின்ற மாதிரி முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நைட்டு ரொமான்ஸ் பண்றதுக்கு பக்கத்துல வந்தா விரட்டி விடுற, இப்ப நீ மட்டும் முத்தம் கொடுக்குறியான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இந்த டைம்ல டாக்டர் அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, புரிஞ்சுக்கோ ராம்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவருக்கு டிஃபன்லாம் ரெடி பண்றதுக்காக இவங்களுமே கிச்சனுக்கு போயிடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா போன் எடுத்துட்டு கொஞ்சம் வெளியே வந்துடுறாரு. இப்ப போன்ல அந்த மாதிரியான வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, காஃபி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல வரும்போது சட்டுன்னு போனை மறைச்சிடுறாரு. எதுக்காக என்ன பார்த்தோன்னா போனை மறைச்ச, யார்கிட்ட சேட் பண்ணிட்டு இருந்தன்ற மாதிரி கேக்குறாங்க. சச்சா அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ராம் இப்பெல்லாம் நீ சரியில்லை, என்கிட்ட எதையோ மறைக்கிற, என்னன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னு இங்க இருந்து கூட்டு போறாரு. ஆனா ஒய்ஃபுக்கு லைட்டா இந்த இடத்துல டவுட் வந்துருது. இன்னைக்கு முழுக்க என் கூட தான் இருக்குன்னு சொல்லியிருக்க, ஏன்னா எனக்கு எப்பனாலும் வழி வரலாம், ஆபீஸ்க்குலாம் போகாதன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி லீவ் சொல்லிட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து இவரோட ஃப்ரெண்டு சந்துரு கிட்ட இருந்து கால் வருது. அம்மாக்கு முடியல மச்சான், இன்னைக்கு என்னால வேலைக்கு போக முடியாது, நீ வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாரு. இவராலையும் சுத்தமா மறுக்க முடியல. சரி மச்சான் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஒய்ஃபு கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த நேரத்துல என்ன தனியா விட்டு போக போறியான்னு கேக்குறாங்க. உனக்கு வழி வந்தா கால் பண்ணு, நான் உடனே ஓடி வந்துடுறேன், அவசரமா போனோம் புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சாப்பிட்டாது போன்ற மாதிரி ஊட்டி விடுறதுக்காக வராங்க. இவர் 2 வாய் தான் வாங்குறாரு. வேலைக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீ பாத்துக்கோ நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே ஹீரோக்கு அந்த கனவா தான் இருக்கும். இப்ப கனவுல இருந்து ஹீரோ முழிச்சிடுறாரு. என்ன கனவுல இவன் நிறை மாத கர்ப்பிணியா இருக்கா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப காலையில சமயம் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, பிரெக்னன்சி கிட்ட வச்சு செக் பண்றாங்க. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறது தெரிய வருது. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றியா, என் மேல வச்சிருக்க லவ் உனக்கு குறையுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா குறையவே குறையாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல வேற யாராவது வந்தா குறையுமான்னு கேக்குறாங்க. அப்ப கூட குறையாது, நீ விஷயத்த சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு.
நான் பிரெக்னெண்டா இருக்கன்ற மாதிரி இவங்க சந்தோஷமா சொல்றாங்க. ஏற்கனவே கனவுல நடந்த மாதிரியே நடக்குதுல்ல, இவர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அதனால கொஞ்சம் முழிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. என்ன சந்தோஷமான நியூஸ சொல்லியிருக்கேன், நீ இப்படி இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சந்தோஷத்துல என்ன பேசுறதுனே தெரியல, அதனால தான் அப்படி பண்ண, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி கட்டிலாம் பிடிக்கிறாரு. இப்ப பகவான் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு மாமா மரம் வேணும். இவர் எப்ப பாரு ஆளுங்க கூட சேர்ந்து சரக்கு அடிப்பாரு. இப்ப சரவணன் ஒருத்தர் கூட சேர்ந்த மாதிரி தான் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு ஆபீஸ் வேற லீவு, உன் கூட தான் சந்தோஷமா இருக்க போறேன்ற மாதிரி தண்ணிக்குள்ள இழுத்து ஜாலியா இவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் பார்ட்டி மட்டும் பண்ணிக்கிறேன்னு கேக்குறாரு. ஒய்ஃபும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் உடனே பகவான் அப்படின்ற மாமாக்கு கால் பண்ணிடுறாரு. மாமா, எனக்கு குழந்தை பிறக்க போகுது மாமா, என்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, ட்ரீட் வைக்கிறேன், இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியா மாப்பிள்ள, கண்டிப்பா வந்துடுறேன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா தண்ணியில விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் இவரோட ஃப்ரெண்டான சந்துரு கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு சந்துரு தான் வேலைக்கு போனோம், ஆனா சந்துரு இருக்கார்ல, அம்மாக்கு உடம்பு முடியல மச்சான், என்னால வேலைக்கு போக முடியாது, எனக்கு பதிலா நீ போன்ற மாதிரி சந்துரு சொல்லிட்டாரு. கனவுல இதே மாதிரி தானே வந்தது, என்ன நிஜத்திலயும் அதே மாதிரி நடக்குதுன்ற மாதிரி இவரோட முகமே டோட்டலா மாறிடுது. என்னாச்சு, முகமே மாறிடுச்சுன்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சந்துருவால வர முடியாதான், நான் வேலைக்கு போனோம், நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. என்ன போன்ல பேசணும்னா இவன் முகமே மாறிடுச்சுன்ற மாதிரி ஒய்ஃபும் யோசிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட சைன் வாங்குறதுக்காக அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. என்ன சார் இன்னைக்கு அப்செட்டா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரி, உங்க ஃப்ரெண்டு சந்துரு இன்னைக்கு வரலையன்ற மாதிரி கேக்குறாரு. அவன் அம்மாக்கு உடம்பு முடியல, அதனால தான் வரலன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. என்ன கொஞ்சம் தனியா விடுங்கன்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிடுறாரு. இவர் நடந்ததை பத்தியே தான் யோசிக்கிறாரு. கனவுல என்னெல்லாம் நடக்குதோ அது நிஜத்துல நடக்குது, ஆனா நிஜத்துல கொஞ்சம் வேற மாதிரி நடக்குதுன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ ஒய்ஃபை கொலை பண்ணதுக்காக போலீஸுங்க அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. அப்ப நம்ம ஒய்ஃபை கொலை பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சுத்தமா இவருக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. மாமா இருக்காருல, அந்த சரவணன் கூட தான் பைக்ல வந்திருக்காரு. சரவணன் நானும் உள்ள வரேன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என் மாப்பிள்ள என்ன மூட்ல இருப்பான்னு தெரியாது, புது ஆளை கூட்டு வந்தா டென்ஷன் ஆயிடுவான், இன்னொரு நாள் பாத்துக்கலாம், நீ கிளம்புன்ற மாதிரி இந்த மாமா அனுப்பிடுறாரு. இப்ப இவர் மட்டும் உள்ள வந்து ஹீரோவை பாக்குறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரிலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு வரவான்ற மாதிரி ஒய்ஃபு கால் பண்றாங்க. இல்ல இல்ல, மாமா கூட சரக்கு அடிக்கிறேன், லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நீ இன்னைக்கு அம்மா வீட்டையே ஸ்டே பண்ணிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கனவுல நடக்கிறது நிஜத்துல நடக்கிற மாதிரியே தோணுது இல்ல, அதை பத்தி மாமா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. மாமா செம்ம போதையில இருக்காருல, அதை பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. அதெல்லாம் குடிச்சா சரியாயிடுமாப்ல, குடின்ற மாதிரி குடிக்கலாம் வச்சிட்டு இருக்காரு. இப்ப நல்லா குடிச்சதுனால ரெண்டு பேருமே இந்த இடத்துல மட்டையாயிடுறாங்க. ஹீரோ மட்டையா இருக்கும் போது கனவுலாம் வருது, அதை நமக்கு காட்டுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப கனவுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நம்ம பக்கத்துல போகும்போது எதுக்காக போனை மறைச்சான், யார் கூடயா அது அஃபேர்ல இருக்கானா, நம்மளை சீட் பண்ண பாக்குறானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஆபீஸ காட்டுறாங்க. வேலை பார்க்குற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, சில டீட்டெயில்லாம் காட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா. பயங்கரமா இவரை செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் இவர் சுத்தமா கண்டுக்கவே மாட்டாரு. முதல்ல டிசைன்ஸை காட்டுங்கன்ற மாதிரி வாங்கி பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களோட ஆட்டான போட்டோலாம் அதுல வருது. சாரி சார், போட்டோவை டெலீட் பண்ணாம மறந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேணும்ட்டே தான் இப்படி பண்றாங்கன்னு இவருக்கு தெரியுது. ஆனா இவர் இருக்கார்ல, அதான் காமிச்சிட்டீங்கல்ல, கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. ஒய்ஃப் தான் தேவையில்லாம சந்தேகப்படுறாங்க, இவர் நல்ல டைப் தான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. ராம், எப்பதான் வீட்டுக்கு வருவ, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சாரிமா, எனக்கு இன்னும் வேலை இருக்கு, நான் வரதுக்கு எப்படியும் 10 மணிக்கு மேல ஆயிடும்னு நினைக்கிறேன், நீ படுத்து தூங்கு, நான் வந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ராம் இருக்கார்ல, யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்காக வெயிட் பண்றாருன்னு தெரியல. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க விலை மாது போல இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் வராங்க. இவர் தான் இவங்களை புக்கே பண்ணிருப்பாரு. ஆபீஸ்ல இவரோட உணர்ச்சி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு. ஒய்ஃப் வேற இப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி இவங்களை கூட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்காரு போல. இப்ப கார்ல இவங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. என்ன கார்ல போறியான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. ஆமா ஆமா, கிளைண்ட பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. ஒய்ஃபும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவருக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு போல, அந்த இடத்துக்கு தான் இந்த லேடியை கூட்டு வந்திருக்காரு. இங்க வேலை பார்க்குற பையனும் இந்த விஷயத்த கவனிக்கிறான். சில பொருள்லாம் வாங்கிட்டு வான்ற மாதிரி அந்த பையனை அனுப்பி விடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ரூம்குள்ள நுழையிறாங்க. ஹீரோவும் கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த விலை மாதுவோட பேரு நான்சி அப்படின்றது. இவர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களும் தடுக்கிறாங்க. நான் ரெஃப்ரெஷ் மட்டும் ஆயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. அவங்களும் பாத்ரூம்க்கு வந்து முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அவங்க திரும்பி வரும்போது ஹீரோ சரக்கச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அவங்க மாடியில இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுமே டான்ஸ் ஆடிக்கிட்டே பக்கத்துல வராங்க. இவருமே அவங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்றாரு. இது எல்லாமே ஹீரோவோட கனவுல தானே வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ ஒய்ஃப் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ற மாதிரி யோசிக்கிறாரு. உண்மையில அந்த லேடி கூட தான் டான்ஸ் பண்றாரு. ஆனா ஒய்ஃப் கூட டான்ஸ் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சும்மா சாங்குக்காக இந்த மாதிரி காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த லேடி கூட ஒன்னா இருந்து அவங்கள பிடிச்சி தள்ளி விடுறாரு. அவங்க பெட்ல போய் விழுறாங்க.
இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒய்ஃப் காலையில பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. விடிவே செஞ்சிருது போல. கதவை தரன்ற மாதிரி திரும்ப திரும்ப பெல் அடிக்கிறாங்க. ஒய்ஃப் வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இவரும் எந்திரிக்கிறாரு, கதவை திறக்கிறாரு. ஒய்ஃபுமே வீடு இருக்கிற நிலைமையை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் இல்லனா போதுமே, எவ்வளவு குடிக்கிறோன்னு கூட தெரியாத அளவுக்கு குடிப்பியா, முதல்ல இந்த இடத்த கிளியர் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. சீக்கிரமா பண்ணிடுறேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. நைட்டு மாமா கிட்ட சொல்லியிருப்பாரு, மாமா அதை சரியா காதுல வாங்கியிருக்க மாட்டாரு. இப்ப மாமா கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. என்ன மாப்பிள்ள சொல்ற அப்படின்ற மாதிரி மாமா ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. முதல்ல ஒய்ஃபை கொலை பண்ணதுக்காக ஆளுங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாரு. இதுக்கப்புறம் 2 கனவு வந்தது மாமா, அந்த கனவுலாம் நிஜத்திலயும் நடந்தது. ஒய்ஃபை கொலை பண்ணது நிஜத்திலயும் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. நேத்து என்னடானா விலைமாது பொண்ணு கூட நான் ஒன்னா இருந்த மாதிரி கனவு வந்தது. நான் ஏன் அப்படி பண்ண போறேன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது மாமா. ஜாலியா என் கூட டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, நான் தள்ளி விடுறேன், ஆனா பெட்ல மயங்கின மாதிரி விழுந்தா, என்னாச்சுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஆர்வமா இருந்தா அதுக்குள்ள இவ காலிங் பெல் அடிச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. மாப்பிள விலைமது கூட ஒன்னா இருந்தியா, அடுத்த வாட்டி கனவு வரும்போது சொல்லு மாப்பிள, நானும் அந்த கனவுக்குள்ள வரேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. யோ வாங்கிட்ட போய் சொன்ன பாருன்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. மாப்பிளைக்கு இன்னைக்கும் கனவு வரும், அந்த கனவுல எப்படியாவது நம்ம ஜாயின் பண்ணிடணும், அதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி மல்லிகை பூவெல்லாம் கையில சுத்தின மாதிரி இவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இவர் இந்த கெட்டப்ல வரத ரம்யா கவனிச்சிடுறாங்க. இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. எனக்கும் தெரியலன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. யோ நீ ஏன் மாட்டி விட்டுறத, முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் இவர் சைகை காட்டுறாரு. அந்த மாமாவும் இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இன்னைக்கு ஹீரோ ஏன் கூட தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி மாமா பர்மிஷன் வாங்குறாரு. 2 பேருமே ஒரு ரூம்க்கு வந்துடுறாங்க. அந்த மாமாவும் கனவுல அந்த பொண்ணு வந்தாலான்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யோ பேசாம படுத்து தூங்குன்ற மாதிரி இவர் திட்டுறாரு. இப்ப இவருக்கு கனவு வர ஆரம்பிக்குது. அந்த லேடி கிட்ட விளையாடுற மாதிரி பக்கத்துல போய் பாக்குறாரு. அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. ஏ நான்சி எந்திரின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. அப்பதான் நான்சிக்கு ஏதோ ஆயிருக்குன்றது இவருக்கு தெரியுது. இவளுக்கு என்னாச்சு, செத்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. இவர் லைட்டா முணுமுணுத்துக்கிட்டே இருக்காரு. மாமா என்னன்னு பக்கத்துல பாக்குறதுக்காக வராரு. அப்ப சட்டுன்னு இவர் பயந்த மாதிரி முழிக்கிறாரு. அந்த விலைமதி இறந்திருக்கா மாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 2 பேரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது யாரோ கதவை வேகமா தட்டுறாங்க. யார் இந்த அளவுக்கு வேகமா தட்டுறான்ற மாதிரி 2 பேர் யோசிக்கிறாங்க. பொறுமையா இவரும் கதவை திறக்கிறதுக்காக போறாரு. இப்ப கதவை திறக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. வேற யாரும் கிடையாது, இவரோட ஒய்ஃப் ரம்யா தான் வந்திருப்பாங்க. நீ ஏன் கூடயே வந்து படுத்து தூங்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வந்தவர் படுக்க வேணாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் படு, உன் மேலதான் படுக்கணும்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவர் படுத்துறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல இவரும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. திரும்பி கனவு வருது. இந்த நான்சி கூட ஒன்னா இருந்துட்டு வீட்டை பார்த்து போலான்னு நினைச்சிருப்பாரு. நான்சி இறந்து போனதுனால இவருக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருது. இப்ப என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ரம்யா கிட்ட இருந்து கால் வருது. என்ன இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கேக்குறாங்க. சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பேச்சுல கொஞ்சம் பதட்டம் தெரியுது, என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரம்யா, நான் ஓகேவா தான் இருக்கேன், நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் பேசிட்டு காலை கட் பண்றாரு. பாடியை எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவரும் தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன சார் ஆச்சுன்ற மாதிரி கேட்கறாரு. ஒன்னும் இல்ல, திடீர்னு மயங்கிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போறேன்ற மாதிரி இவர் போய் சொல்லிட்டாரு. இப்ப பாடியை பின்னாடி வச்சுட்டு இவரும் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஏதாவது ஒரு கடை வாசல்ல பாடியை வச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி வச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஷட்டரை திறந்துட்டு உள்ள இருந்து ஆளுங்க வராங்க. இப்பதான் கடையை சத்திட்டு அவங்க கிளம்புறாங்க போல. என்ன சார் உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல தண்ணி பாட்டில் வாங்குறதுக்காக போறேன், உடம்பு கொஞ்சம் முடியல, அதனாலதான் இங்க உட்கார வச்சிருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எப்படியும் கடைக்காரங்க பாத்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் இங்க வைக்க முடியாதுன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. வேற எங்க கொண்டு போறது அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க இவரோட கார் எடுத்துட்டு போறாங்க. யாரா நீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மொத்தம் 3 பேர் சேர்ந்த மாதிரி தான் இவரோட காரை தூக்கி இருக்காங்க. காரை வேற தூக்கிட்டு போயிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் தான் ஓடி இருக்கும். அதுக்குள்ள காரை எடுத்துட்டு போனவங்க இருக்காங்கல்ல, திரும்பி காரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களே வந்துட்டாங்கன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அவங்க இருக்காங்கல்ல, இது யாரான்ற மாதிரி கேக்குறாங்க. இது என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது உன்னோட ஒய்ஃப்னா நிறை மாத கர்ப்பிணியா வீட்டுல இருக்கிறது யாரான்ற மாதிரி கேக்குறாங்க. என் ஒய்ஃபை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவர் கேட்கறாரு. எப்பனாலும் டெலிவரி ஆகலான்னு ஒய்ஃப் இருக்கும் போது நீ இந்த வேலை பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி இவங்களும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேர் கார்ல வந்துட்டு இருந்தாங்கல்ல, ஹீரோவோட போனும் கார்ல தான் இருந்திருக்கும். அந்த போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன இத்தனை வாட்டி அடிக்குது, அட்டன் பண்ணி தான் பாப்போமேன்ற மாதிரி இவங்களுமே அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாங்க. பார்த்தா எதிர ஹீரோயின் தான் பேசுறாங்க. ராம், எனக்கு வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சுத்தமா முடியல, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. திரும்பி அவங்க கிட்ட காரை தந்துடலான்ற மாதிரி தான் திரும்பி வந்திருப்பாங்க. நாங்கெல்லாம் இறக்கப்படுற ஆளுங்களே கிடையாது, உன் ஒய்ஃப் பேசுறதை கேட்கும் போது பாவமா இருந்தது, உடனே ஒய்ஃபை போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் நன்றி சொல்லிட்டாரு. இந்த லேடியோட பாடியை தூக்கி கார்ல வைக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த லேடி கிட்ட எங்கடா போற, நீ காரை எடுத்துட்டு கிளம்பு, இந்த லேடியை நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அந்த லேடி இன்னும் உயிரோட இருக்கிறதா நினைக்கிறாங்க, அவங்க கிட்ட ஒன்னா இருக்கலான்றதுக்காக தான் போக பாக்குறாங்க. ஆனா ஹீரோ தடுக்கிறாரு, இவங்க கூட சண்டை போடுறாரு. என்னடா அடிக்கிற, உன்னை விட மாட்டோன்ற மாதிரி இவங்களும் பதிலுக்கு அடிக்கிறாங்க. அந்த லேடி கூட ஒன்னா இருக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. டே போகாதீங்கடா, அவ இறந்து போயிட்டான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சட்டுன்னு இவர் கனவுல இருந்து முடிக்கிறாரு. ஒய்ஃப் என்னாச்சு, இப்பெல்லாம் அடிக்கடி நைட்டு நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க, என்னதான் உன்னோட பிரச்சனை, என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி தொல்லை பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசுறத நிறுத்துன்ற மாதிரி இவர் கோவமா சொல்லிடுறாரு. வீட்டுல இருக்கவே இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவர் வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. என்ன இந்த நேரத்துல கிளம்புறான்ற மாதிரி ஒய்ஃபும் ஒரு பார்வை பாக்குறாங்க. இப்ப காலையில ஹீரோயின் பால் பாக்கெட் எடுக்கிறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. வாசல்ல சரவணன் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஹலோ மிஸ்டர், யார் நீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நான் பகவானுக்கு தெரிஞ்சவன், பகவானும் உங்க ஹஸ்பண்ட பத்தி சொன்னாரு, அதனாலதான் பூஜை சாமான்லாம் தரதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையில பகவான் கிட்ட சரக்கு வாங்குறதுக்காக தான் வந்திருப்பாரு, இந்த ஒய்ஃபை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காரான்ற மாதிரி உள்ளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. ஹஸ்பண்ட் தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பிரச்சனைன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, பூஜை பண்ணி நான் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், இது ஹஸ்பண்ட் கிட்ட தாங்க, எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்றாரு. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஹஸ்பண்ட் வர மாதிரியே தெரியல. நான் கால் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டான், நீங்க கால் பண்ணி பாருங்கன்ற மாதிரி பகவான் கிட்டே இவங்க சொல்றாங்க. பகவான் ட்ரை பண்ணலாம் நினைக்கிறாரு. அப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ராம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக பக்கத்துல போறாங்க. இவர் கண்டுக்காம போறாரு. இதை நினைச்சு இவங்களும் ஃபீல் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு கிட்டே இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றானே தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஓரளவுக்கு ஹீரோ ஃப்ரீ ஆயிடுறாரு போல. ஒரு இடத்துல வந்து உட்கார்றாரு. ஒய்ஃபுமே பக்கத்துல வந்துடுறாங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி ராம், பேசாம மட்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. நான் காஃபி வேணா போட்டு எடுத்துட்டு வரவான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க காஃபி போடுறதுக்கு கிச்சனுக்கு போயிடுறாங்க. இவரும் டிவி பாப்போன்னு ஒவ்வொரு சேனலா மாத்திட்டு இருக்காரு. ஒரு சேனல்ல நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல விலைமாது பொண்ணு இறந்து போயிருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பாடி ஒரு கார்ல தான் கிடைச்சிருக்கு. யாரோ கொலை பண்ணிட்டு பாடியை வச்சுட்டு போயிருக்காங்க போல. யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸுங்க விசாரணை பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவரு ஷாக் ஆயிடுறாரு. என்ன நான்சி மாதிரியே இருக்கு, அப்ப நிஜத்துல நான்சி இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப சட்டுன்னு இங்க இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் புரியாம பாத்துட்டு இருக்காங்க. நம்மளை சுத்தி என்னதான் நடந்துட்டு இருக்கு, நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் கனவு வருதுன்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. மாமா ஒரு இடத்துல சரக்கு அடிக்கிறது தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மாமா கிட்ட இப்ப நடந்ததை பத்தியும் சொல்லிட்டாரு. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை என்னோட ஒய்ஃபை நான் கொலை பண்ணிடுவானா, அப்படி இல்லைன்னா விலை மது கூட போய் விலை மதுவை கொலை பண்ணிடுவானா, எது நடக்கும் மாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் டென்ஷன்ல இருக்கிறதுனால சரவணனோட பீர் பாட்டில வாங்கி குடிச்சிடுறாரு. அட பாவி, வச்சிருந்த ஒரு சரக்கையும் குடிச்சிட்டியடா அப்படின்ற மாதிரி அவருமே புலம்பிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் தான் இவருமே திரும்பி வீட்டுக்கு வராரு. இந்த சமயம் ஒய்ஃப் படுத்து தூங்கி இருப்பாங்க. இவருக்கு படுத்து தூங்கவே பயமா இருக்கு. இருந்தாலும் தூக்கம் வர மாதிரி இருக்கு. சரி படுக்கலான்ற மாதிரி படுக்கிறாரு. இப்ப மேற்கொண்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் டெட் பாடின்னு சொன்னார்ல, அதை நம்பாம ஆளுங்க செக் பண்றதுக்காக போயிருப்பாங்க. செக் பண்ணவர் உண்மையிலேயே மூச்சு இல்லைன்னு சொல்றாரு. என்னடா சொல்ற, மூச்சு இல்லையான்ற மாதிரி மத்த ரெண்டு பேர் ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் ஹீரோ சொன்னது உண்மைன்னு தெரியுது. ஹீரோவா நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுல இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துங்க, எவ்வளவு காசுனாலும் உங்களுக்கு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது கொலையை மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, நாங்களே சின்ன சின்ன பெட்டி கேஸ் பண்றவங்க, எங்களை பெரிய கொலை கேஸ்ல மாட்டி விட்டுறதப்பா, நீ என்னமோ பண்ணிக்கோ, எங்களை விட்டுன்ற மாதிரி மூணு பேருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பாடியை நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. திரும்பி கார்ல பாடியை போட்டுறாரு. டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு இடத்துல போலீஸ் செக்கிங் நடக்குது. இவர் திரும்பிடலாம் நினைக்கிறதுக்குள்ள இவரோட காரை நிறுத்திடுறாங்க. பேப்பர்ஸ் எல்லாம் எடுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவருக்கு பயங்கரமா வேர்த்து ஊத்துது. இவர் பேப்பர் எல்லாமே வச்சிருப்பார்ல, அந்த பேப்பர் எல்லாம் எடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் பின்னாடி இருக்க நான்சியை கவனிக்கிறாரு. மிஸ்ஸஸ் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவரும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அது சரி, ஏன் உங்களுக்கு இவ்வளவு வேர்க்குதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஏசி ஒர்க் ஆகல சார், அதனால தான் இவ்வளவு வேர்க்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவா சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப பேப்பர்லாம் கரெக்டா இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டர் போக சொல்லிட்டாரு. இவர் கிளம்பலான்னு கார்ல உட்கார்றாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, போற வழியில டிராப் பண்ணிட முடியுமான்னு கேட்கிறாரு. இவர் சொல்றதுக்குள்ளேயே அந்த நபர் இருக்கார்ல கார்ல ஏறி உட்கார்றாரு. சார் முன்னாடி வந்துருங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல தம்பி, இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பின்னாடி உட்கார்ந்துறாரு. அது பாடி தானே, ஒரு ஸ்டேஜ்ல இவர் மேல சாயுது. இவருமே தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்காரு. இப்ப அவர் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிடுறாரு. சரி, அவரை இறக்கியாச்சு, இப்ப பாடியை எங்க டிஸ்போஸ் பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாரு. ஸ்மோக் அது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறதுக்கு போறாரு. இங்கதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இவர் ஸ்மோக் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஒய்ஃப் வேணான்ற மாதிரி தடுக்கிறாங்க. ஒரு ஸ்மோக்ல என்ன ஆக போகுதுன்னு கேக்குறாரு. அப்ப கூட நானும் ஸ்மோக் பண்றேன்னு சொல்றாங்க. ஏய் நீ பிரெக்னெண்டா இருக்க, வேணான்ற மாதிரி சொல்றாரு.
நான் பிரெக்னெண்டா இருந்தா நீயும் ஸ்மோக் பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப இவருமே ஸ்மோக் பண்ணாம நிறுத்திடுறாரு. ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணது பெரிய தப்புன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. கடவுளே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தா, எப்படியாவது இதுல இருந்து என்ன காப்பாத்திரு, கனவுல கூட அஃபேர் வைக்கிறத பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன்ப்பா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. உன் ஒய்ஃப் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கா, நீ இந்த லேடி கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி அவங்க பேசினாங்கல்ல, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவர் ஒய்ஃபை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவங்க கூட சந்தோஷமாலாம் இருந்தார்ல. இப்படி ஒரு ஒய்ஃப் இருந்தோம் விலை மாதி கிட்ட போய் வந்துட்டுமேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இப்ப ஒய்ஃப் வேற எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியல, அந்த இடத்துக்கும் போக முடியலையேன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் யோசிச்சுக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காருல, அப்போ ஒரு இடத்துல போலீஸுங்க திரும்பி இவரை மடக்குறாங்க. ஏற்கனவே மடக்கின இன்ஸ்பெக்டர் தான் இந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. கார்ல இருக்கிறது யாருன்னு கேக்குறாரு. என் ஒய்ஃப்ன்ற மாதிரி இவர் தயங்கி தயங்கி சொல்றாரு. மேடத்தை வெளியே வர சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் அப்பயும் தயங்கிட்டு இருக்காரு. அது போனோன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒருத்தருக்கு லிஃப்ட் கொடுக்க சொல்லி அனுப்புனாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் அனுப்பி வச்சிருப்பாரு. நீ அப்ப முடிக்கும் போதே எனக்கு டவுட் வந்தது, பணத்தை வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்கியா, நீ தான் கொலை பண்ணியா, எதுக்காகடா பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இவர் கன் எடுத்துட்டு இருக்காரு. சார் நான் வேணுட்டே பண்ணல சார், தெரியாம நடந்த விஷயம் சார், எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவரும் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப கனவுல இருந்து சட்டுன்னு இவர் முழிக்கிறாரு. இஷ்டத்துக்கு கத்தலாம் ஆரம்பிக்கிறாரு. பயத்துல ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் போய் பாருங்கன்னு சொல்றாங்க. மாமாவும் பாக்குறதுக்கு வராரு. ஆனா இவர் மாமாவை தள்ளி விட்டு வேகமா கிளம்புறாரு. அடுத்த சில நாட்களுக்கு ஹீரோக்கு இப்படிதான் கனவு வருது. கனவுல பயப்படுறாருல, அதனால இங்க இருக்க பொருள் எல்லாம் களைச்சு போட்டுருப்பாரு. வித்தியாசமா கத்துறாரு. இதெல்லாம் பார்த்துதான் ஒய்ஃப் பயங்கரமா பயந்துருப்பாங்க. ஹஸ்பண்ட் ராம்க்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீலிங்க தான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இவங்க ஷேர் பண்ணிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சாங்கல்ல, அதை இப்பதான் நமக்கு கனெக்ட் பண்றாங்க. ராம் பேசவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க ரூம்ல போய் சோகமா படுத்திருப்பாங்க. மாமா இருக்கார்ல, அவர் ரொம்ப ஃபீல் பண்றாடா, அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை போய் பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ கொஞ்சம் நார்மலா தான் இருக்காரு. ஒய்ஃபை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அவங்க தூங்குற மாதிரி படுத்திருக்காங்க. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்ற மாதிரி இவரும் பக்கத்துல படுத்துறாரு. இப்ப திரும்பி இவருக்கு கண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொக்க ஆரம்பிக்குது. இவரும் ஒரு ஸ்டேஜ்ல தூங்கிடுறாரு. இப்போ ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் போலீஸ் கிட்ட மாட்டின மாதிரி நடந்த எல்லாமே இவரோட கனவா இருக்கும். இவர் பாடியை வச்சு தான் இன்னும் சுத்திட்டு இருக்காருன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப காரை யாரோ இடிச்சிடுறாங்க. இவர் வேகமா கார்ல இருந்து இறங்கி வந்து பாக்குறாரு. தெரியாம ஒரு ஃபேமிலி தான் கார்ல இடிச்சிருப்பாங்க. சாரி சார் தெரியாம இடிச்சிட்டோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி பாத்து போங்க, லேடிஸ்லாம் இருக்காங்கல்ல, கவனமா போங்கன்ற மாதிரி இவரும் அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாரு. இவர் ஒய்ஃபோட நம்பரை ஹார்ட் பீட் அப்படின்ற மாதிரி தான் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ ஒய்ஃபி கிட்ட இருந்து கால் வருது. என்னன்னு பேசுறது, எதுவுமே பேச முடியாதுன்ற மாதிரி இவர் அட்டனே பண்ண மாட்டாரு. சாரி ரம்யா என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அப்பதான் நான்சி இருக்காங்கல்ல, முழிச்சிடுறாங்க. டே இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன விடுன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவரும் எட்டி பாக்குறாரு. அப்பதான் அவங்க உயிரோட இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. நான்சி உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சனா இவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப நான்சி இருக்காங்கல்ல, எங்க என்ன கூட்டு வந்திருக்க, என்ன முதல்ல அந்த இடத்துல கொண்டு போய் விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பேமெண்ட் வேற நீ தரல, பேமெண்ட்டை தான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் சந்தோஷமா இருக்கிறதுனால பேமெண்ட் எல்லாம் எடுத்து இவங்க கிட்ட தந்துட்டு இருக்காரு. அப்பதான் திரும்ப ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. இப்ப அட்டன் பண்ணலாம்னு அட்டன் பண்றாரு. ஒய்ஃப் பேச மாட்டாங்க, ஒய்ஃபோட அம்மா தான் பேசுறாங்க. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப படுத்துட்டு இருக்கவர் லைட்டா முணங்கிட்டு இருக்காரு. இவன் முணங்குறான், வந்து பாருங்கன்ற மாதிரிலாம் மாமாவை ரம்யா கூப்பிடுறாங்க. மாமாவும் இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. இவர் கனவுல என்ன பேசுறாரோ அதெல்லாம் இந்த இடத்துல இவர் பேசிட்டு இருக்காரு. அப்படியாத்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவன் என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி ரம்யா முழிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. மாமா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா மாமாவை பார்த்து சொல்லிட்டாரு. மாமாவும் சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ரம்யா இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. எது உனக்கு குழந்தைய பிறந்துருச்சா, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ரம்யா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நமக்கு தான் குழந்தை பிறந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும், இப்பதானே நான் பிரெக்னன்டாவே இருக்கன்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா ரம்யா கிட்ட புரிய வைக்கலான்ற மாதிரி புரிய வச்சிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நிறைய கனவெல்லாம் காமிச்சாங்கல்ல, அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாமே வேற ஒருத்தருக்கு கனவா வருது. அது யாருன்றதை இப்ப காட்டுறாங்க. அவர் அச்சசலா ஹீரோ மாதிரி இருக்காரு. ஆனா ஹீரோ ஒரு பணக்கார லைஃப வாழ்றாருல, இவர் ஒரு ஏழையான லைஃப வாழ்ந்துட்டு இருக்காரு. பெரிய வீடு, மாடர்ன் ட்ரெஸ் போட்ட ஒய்ஃப், எல்லாம் கனவான்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இங்கதான் ரம்யாவும் இருக்காங்க, இவரோட ஒய்ஃபா இருக்காங்க. ஆனா சாரி எல்லாம் கட்டி ஆளே கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. இப்ப இவருமே இந்த ரம்யாவை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக இப்ப சிரிச்சிட்டு இருக்கன்ற மாதிரி ரம்யா கேக்குறாங்க. இல்ல எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுல பெரிய வீட்டுல இருந்த, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்த, ஆனா நேர்ல பார்க்கும்போது காமெடியா இருக்கல்ல, அதனால தான் சிரிக்கிறன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. கண்ட படத்தை பார்த்து கனவு கண்டுட்டு என்னையே கிண்டல் பண்றியா, இரு வரன்ற மாதிரி ஒய்ஃப் அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஜாலியா இந்த இடத்துல விளையாடுறாங்க. அப்படியே நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க.
இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.